விஜயகாந்தை இப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க. ஒரு நடிகை அரசியலுக்கு எப்படி கொண்டு வரலாம், தலைவனா எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர விமர்சனம் பண்ணாங்க. அதனாலேயே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து விஜயகாந்தை வீழ்த்தி விட்டார்கள் என்று ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு. அது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எந்த ஒரு ஐடியாவும் வர முடியல அந்த கமெண்ட்ல இருந்து. ஏன் அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் சிறப்பான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருந்தார். எதிர்கட்சி அந்தஸ்து வரைக்கும் போயிட்டார். திமுகவையே 3ஆம் இடத்திற்கு தள்ளிட்டு அதிமுக முதலிடம், 2ஆம் இடம் தேமுதிக, 3ஆம் இடம் தான் திமுக என்கின்ற அளவிற்கு அவர் வளர்ந்து வந்தார். இடையில அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவர் தொடர்ச்சியாக மருத்துவமனை போக்குவரத்துன்னு அலைஞ்சு உடல்நிலை மோசமடைந்து இறுதியில் அவர் இறந்து போயிட்டார். இப்போ இதில் திமுகவோ அதிமுகவோ சூழ்ச்சி செய்தார்கள் என்று நீங்க சொல்றீங்களே, அது என்ன சூழ்ச்சி? எப்படி செய்ய முடியும்? ஒன்று வேணா செய்யலாம். ஸ்லோ பாய்சன் ஒன்று இருக்குல்ல, ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்லோ பாய்சனை ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடல்நலத்தை இழந்து இறந்திருப்பார் என்று சொல்ல வரீங்களா? அப்படி இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வளவு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் தேமுதிகவும் ஏற்படுத்தவில்லை. அவங்க எதிர்கட்சி ஆனதற்கு கூட அதிமுகவும் காரணம். சுயேட்சையாக நின்று அவர்கள் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வரல. அதிமுகவோட கூட்டணி வச்சு அவர்கள் ஜெயிச்சாங்க. அவங்க 40 சீட்டு ஜெயிச்சாங்க. இவங்க 19 சீட்டு நம்ம தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அதிமுகவோடு கூட்டணி வைத்தது விளைவாகத்தான் அந்த எம்எல்ஏக்களையே அவர்களால் பெற முடிஞ்சிச்சு. அப்படிங்கும் பொழுது சுயமாக நின்று தமிழ்நாட்டை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு தேமுதிகவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல எதற்காக அவரை சூழ்ச்சி செய்து வீழ்த்த வேண்டும்? நேரடியாக பேசுவாங்க, அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க, ஊழலை அமலப்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் செஞ்சுதான் அவர்களை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை செய்வார்களே தவிர உள்ள இருந்து வேலை பார்ப்பது, உடல்நலத்தை மோசமாக்குவது என்கின்ற வேலைகள் எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் தமிழகத்திற்குள் செய்வதில்லை என்பதையும் அவர் புரிஞ்சுக்கணும். அதனால விஜயகாந்த் அரசியலில் பின்னோக்கி போனதற்கு காரணம் மற்ற கட்சிகள் கிடையாது, அவரே தான். அவருடைய உடல்நிலை காரணமாகத்தான் அவருடைய கட்சி பின்னோக்கி சென்றது என்பதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே போல் இந்த 200 ரூபாய் வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல. நான் அதுக்கு பதில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா, 3000 வாங்கிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் என்ன பதில் ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, 3000ங்கிறது யாரு காசு? அவங்க அப்பா வீட்டு காசாக கொடுக்குறாங்க, மக்களுடைய காசு தானே, அப்போ மக்களுடைய காசை நாங்கள் வாங்குறதுல எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அது நம்ம மறுக்கலாம் இல்லை, அது நியாயமான பதில் தான், சரியான பதில், நியாயமான பதில். ஆனால் இந்த பதிலை இங்கே மட்டும் பொருத்தி பார்க்கக்கூடாது. இப்போ இந்த 3000 என்பது அரசாங்கம் கொடுக்குது, மக்களுடைய வரி பணத்திலிருந்து தான் கொடுக்குது என்பதில் மாற்றுறது கிடையாது, அதை நம்ம ஏற்கிறோம். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் ஒரு படத்திற்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாருல, அது யாருடைய பணம்? அதையும் சேர்த்து தானே நீங்க பார்க்கணும். இந்த 3000 மட்டும் அரசாங்கத்துடைய பணம், மக்கள் பணம்னு சொல்லக்கூடிய நீங்க 200 கோடி ரூபாய் விஜய் வாங்கக்கூடிய சம்பளம் யாருடைய பணம் என்பதையும் சேர்த்து தானே நீங்க பார்க்கணும். ஆனால் அப்படி நீங்க பார்க்குறீங்களா? அப்படி பார்க்கலையே. அவர் 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு இங்க மக்களுக்காக சேவை செய்ய வராருன்னு சொல்றீங்க. அந்த 200 கோடி ரூபாய் சம்பளம் எங்கிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் மட்டும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த 200 கோடி நம்முடைய பணம் தான்ப்பா. அதுக்கு அருமையான ஒரு உதாரணம், இப்ப ஜனநாயகன் படத்திற்கு 100 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட்டு 2000 ரூபாய், 300 ரூபாய் டிக்கெட்டு 3000 ரூபாய், அதற்கும் மேல கொடுத்து பல பேர் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த படத்தை பார்க்க முடியாம, அந்த பணத்தையும் ரிட்டன் வாங்க முடியாம அந்த பணம் அம்போன்னு போயிடுச்சு, யாருக்குமே பயனட்டு போயிடுச்சு. ஆனால் விஜய் 200 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டாரு. இதனால யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னாக்கா, அந்த தயாரிப்பாளர் தான் பாதிக்கப்படுவாங்க. விஜய்க்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அவர் 200 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு தானே நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இனி அந்த படம் வந்தாலும் வரலைனாலும் அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லை. தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் தான் நஷ்டம். அது மட்டும் இல்லாமல்
1000 2000 3000 பணத்தை கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த படத்தை பார்க்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் நான் நமக்கு தான் நஷ்டம், அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அப்படிங்கிறப்ப பொதுவாக ஒரு நபர்களிடம் நூற்றுக்கணக்கான கோடிகள் பணம் போய் சேருது அப்படின்னாலே அது ஒரு கொள்ளையின் மூலமாக மட்டும்தான் போகும். சாதாரணமாக ஒரு மனிதன்கிட்ட நூற்றுக்கணக்கான கோடிகள் போகவே போகாது. அது பல நூற்றுக்கணக்கான மனிதர்களின் உழைப்பை சுருண்டுவதன் மூலமாகத்தான் போகுது. அந்த அளவிற்கு அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். அதுதான் அரசியல். ஒரு மனிதன் பணக்காரனா ஆகிறான் அப்படின்னா எங்கிருந்து ஆகிறான், எப்படி ஆகிறான், எப்படி அவனால் மட்டும் பணக்காரன் ஆக முடியுது என்கின்ற ஒரு கேள்வி வந்தால் அதற்கான பதிலை நீங்கள் தேடுவீங்க. அந்த பதிலை தேடும் போது மட்டும்தான் நான் சொல்வது உங்களுக்கு சரி என்று படும். அது வரைக்கும் அது சரின்னு உங்களுக்கு படாது. அதனால விஜய் இன்னைக்கு 200 கோடி விட்டுட்டு வராதுன்னு சொல்றீங்கல்ல, அது எல்லாமே மக்களுடைய பணம் தான். மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை தான் மீண்டும் மக்களுக்காக செலவிடுவேன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் உண்மையாகவே அவருடைய சொந்த பணத்தை கொண்டுதான் அரசியல் செய்வாரா என்றால் கண்டிப்பாக செய்ய மாட்டார். அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கும், பெரும் முதலாளிகள் இருப்பார்கள். அவர்களுடைய பணத்தில் தான் இவர் அரசியலை செய்வார். தன்னுடைய பணத்தை பெரிய அளவில் அவர் எடுத்து செலவு பண்ண மாட்டார். சின்ன சின்ன செலவுகள் வேண்டுமானால் செய்வார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா கட்சிகளும் அப்படித்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. தன்னுடைய சொந்த பணத்தை எல்லாம் யாரும் பெருசாக செலவு பண்றது கிடையாது. விஜய் அவர்களும் செலவு செய்யவும் மாட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே போல இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்களை சொல்றோம், இதெல்லாம் விமர்சனமாக நம்ம முன்வைக்கிறோம், அந்த கட்சியினர் மீது விமர்சனமாக முன்வைக்கிறோம். அதற்கு பதில் அவர்கள் என்ன தெரியுங்களா சொல்றாங்க, இப்படியெல்லாம் இருக்குப்பா அரசியல், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, விஜய்க்கு தெரியுமா, எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை தலைமையில் வைக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி முன்வைக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா கடைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் நீ, உனக்கே இவ்வளவு அரசியல் தெரியுது அப்படிங்கிறப்ப ஒரு தலைவனாகக்கூடிய அவருக்கு தெரியாதா? தெரியாமல் அரசியல் கட்சியை தொடங்குவாங்க, நடத்துவாங்க. சரி, அவருக்கே தெரியாதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ அறிவுஜீவிகள் இருக்காங்க, அவர்களுக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மையாகவே தெரியாது, உண்மையாகவே தெரியாது. அரசியலை பற்றி அவர்களுக்கு துளியளவும் தெரியாது. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு துளியளவும் தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் நேரடியாக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தெளிவாக பேச முடியும். வசனங்களை எழுதி கொடுத்து சினிமாவில் ஒப்பிக்கிற மாதிரி இங்கே ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பாகவே பேச முடியும். இப்போ நானாக பேசிட்டு இருக்கேனே, மக்களுடைய பல பிரச்சனைகளை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் நான். என்னாலேயே இவ்வளவு பேச முடியுதே, இவ்வளவு நேரம் பேசிக்கிறீங்க பாருங்க. ஆனால் உங்கள் விஜய் இந்த மாதிரி பேசுவாரா? பேச முடியுமா? மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அவருக்கு தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? இது எப்படிப்பட்ட அரசியல்னு தெரியுமா? இந்த அரசியலுடைய அடிப்படை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அதனால எனக்கு தெரிந்த அளவுக்கு கூட தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு அரசியல் நல்லா தெரியும், எங்கள் தலைவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னா வாங்க விவாதிப்போம்னு நான் கூப்பிட்டுருக்கேன். ஒண்டிக்கு ஒண்டி நம்ம விவாதிப்போம். இவனுடைய கேள்விகளுக்கு இங்கே பதில் சொல்லுங்க. உங்களுடைய பதில் சிறப்பானதாக இருக்கும் பட்சத்தில் நான் உங்களுடைய கட்சிக்கு வந்துடுறேன், உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் மாறி வேலை செய்கிறேன் என்பது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அதை இங்கே வலியுறுத்தேன். சரிங்களா? ஆகையினால விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தையும் கேள்விக்குள்ளாகுவதன் மூலமாக மட்டும்தான் அவர்களையுமே நாம் சிந்திக்க வைக்க முடியும். இது ஏதோ நம்ம பேசுறதுனால எல்லாருமே விஜய் எதிராக மாறி போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசலை. முதல்ல உங்களுக்கே ஒரு சிந்தனை வேணும். எப்படி சிந்தனை வரும்? எல்லாருமே ஜாலரா போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க உங்களுக்கென்று ஒரு சிந்தனை வரவே வராது. அப்போ யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை விமர்சனம் செய்கிறார்களோ அதை முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த விமர்சனத்திலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கா, பொய்யாக இருக்கா
வீண் வதந்தியை கிளப்புறாங்களா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு தக்க பதில் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் அரசியலை சிறப்பாக கற்றுக்கொண்டாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக அரசியலை பேசுங்க, அரசியல் பண்ணுங்க, மக்களுக்காக நல்லது செய்யுங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு கூட வாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அரசியலே தெரியாமல் இவரான் தன்னுடைய தலைவர் என்று இளைஞர்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்வதைத்தான் நான் எதிர்க்கிறேன். இது போன்ற பல விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பேச இருக்கிறோம். ஏன்னாக்கா இனிமே தான் ஆட்டமே தொடங்க போகுது. அதனால வரக்கூடிய நாட்களில் அடிக்கடி இப்படிப்பட்ட வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம்னு இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒருவேளை உங்களுக்கு பிடித்ததால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பேசுறது வித்தியாசமாக இருக்கு என்று உங்களுக்கு தோன்றினால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.